அதாவது நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேனோ அதை காட்டிலும் இந்த பாட்டை எழுதினார் பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. அரியலூர் பாஸ்டர் வெஸ்லி அவர் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் தான் சொல்லுவார், என் பாட்டு நீங்கள் தான் நிறைய பாடுறீங்க அப்படின்னுவார். நான் பாடுறது நிறைய பேரை பாட வைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் ஒருவேளை வீடியோ பார்த்தான்னா என்னையை விட பாஸ்டரோட ரொம்ப அவர் தான் சந்தோஷப்படுவார். நன்றி தேவன் அவர் கூட பாடுறது கிடையாது, நீங்கள் தான் பாடியிருக்கீங்க. நிறைய இடங்களில் பிரிண்ட் பண்ணி நிறைய சர்ச்சஸில் பாடியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் பாடி ரொம்ப காலம் ஆகிப்போச்சு. நீங்கள் பாடுற சந்தோஷம். இந்த பாட்டு அவருடைய புது பாட்டு, வெஸ்லி ஐயாவோட பாட்டு. அப்பான்னு கூப்பிடுறது ஆசை. எத்தனை பேர் கேட்டீங்க அந்த பாட்டு? தேவகுமார் அவருடைய பாடல் தான் இது. ஆமீன், ஹல்லேலூயா. தேவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளின் தியானத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 49 அதிகாரம் 26வது வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 49 verse 26. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும். நான் வாசிக்கிறேன். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் ஜான் ரவிச்சந்திரன் சிரசின் மேலும் அவன் சகோதரில் விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ரொம்ப சந்தோஷம். முதல்ல வாசிக்கும் போது சொல்லியிருந்தீங்கன்னா ஆமேன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ சொன்னதுனால எனக்கு தான் ஆமேன். உங்களுக்கு ஆமேன் வேணும்னா வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இப்போ என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. நான் எப்படி வாசிச்சேன்? அப்போ உங்களுக்கு வேணா என்ன செஞ்சுருக்கணும்? நீங்கள் வேண்டாட்டி என் பேர் சொல்லி வாசிங்க, பரவாயில்ல. உங்களுக்கு வேண்டாட்டி வாசிங்க, மறுபடியும் வாசிங்க சத்தமா. ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் அம்முவின் சிரசின் மேலும் தன் சகோதரி விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அதாவது ஆமேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எத்தனை பேர் நம்புறீங்க அந்த ஆசீர்வாதம் என் தலைமையில் அந்த வசனத்தை வாசனை வந்துச்சு? எத்தனை பேர் நம்புறீங்க? கொஞ்சம் தான் வந்திருக்கு. நீங்கள் சொன்னீங்கன்னா அது அப்படியே ஆகும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென்றும். நான் ஒன்று சொல்கிறேன். இந்த பைபிளில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் எதுவுமே நமக்கு கிடையாது. ஹலோ, என்ன பார்க்குறீங்க? எதுவுமே நமக்கு கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். யாருக்கு இது கொடுத்தது? சும்மா சொல்லுங்கள், யாருக்கு கொடுத்தது? பேசுவோம், சொல்லுங்கள், யார் கொடுத்தது? யாருக்குமா? அப்புறம் உங்களுக்கு எப்படி வரும் இது? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வருதுன்னு வாயில் சொன்னாதான் வரும், அறிக்கை பண்ணாதான் வரும். அப்படின்னா காட்டு ஒளிவ மரத்தை கொண்டு போய் நல்ல ஒளிவ மரத்தில் நம்மளை ஒட்ட கிராஃப்டட் அதோட சத்த சாரை உறிஞ்சிக்கிறோம். அப்படின்னா உள்ளே சொன்னப்போனால் அவங்க பாக்கெட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பிக் பாக்கெட் பண்ணுறோம். அப்படி தான் பண்ணுறோம். அவங்களுடைய ஆசீர்வாதங்கள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் சுதந்திரத்து கொள்ளுகிறோம். பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணப்படுகிறது. யார் இதை கிராப் பண்ணுறாங்களோ, பிடுங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அது. அப்போ இந்த வார்த்தைகள், இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் வரும்பொழுது கர்த்தரோடு பேசுகிறார். இது எனக்கு அப்படின்னு உரிமை ஆக்குறவர்களுக்கு தான் அந்த வார்த்தைகள் பலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அப்போ யோசேப்புக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பிதாக்களின்
அவனுடைய பிதாவாகிய தகப்பனாகிய யாக்கோபு சொல்கிறான், நான் உனக்கு சொல்கிற ஆசீர்வாதம் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா கொடுத்த ஆசீர்வாதத்தோடு ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்றார். ஆபிரகாம் ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் இது பெருசு. எது வரைக்கும் பெருசு அப்படின்னா, பர்வதங்களுடைய உயரம் உச்சி எவ்வளோ ஹைட்டாக இருக்குதோ அதை விட பெருசாகும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எப்போதுமே பேரண்ட்ஸ் அப்பாக்கள் பெற்றோர்கள் நம்மளை விட தன்னுடைய பிள்ளைகளை ஒரு பங்கு ஜாஸ்தியாக இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. அப்படி தானே? எனி பேரண்ட், அவன் ஏழையாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், துன்மார்க்கமான தகப்பனாக இருக்கலாம். அவன் ஆசை என்ன நினைப்பானா, நான் தான் இப்படி இருக்கிறேன், என் பிள்ளைகளாச்சும் எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். நான் தான் குடிசை வீட்டில் இருந்தேன், நீங்களாச்சும் நல்ல ஒரு வீட்டை கட்டி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் சைக்கிளில் போகிறேன், நீங்கள் எப்படி போகணும்? நானே சைக்கிளில் போய் நீ காரில் போகிறேன்னு காரை பிடுங்குறது எந்த அப்பாவும் பண்ணாங்க? அப்பாவே கிடையாது. நானே கஞ்சி குடிச்சு நீ பிரியாணி சாப்பிட்றியா அப்படின்னு அம்மா சண்டை போட்டுச்சுன்னா அது தாயே இல்லை. அது என்னது? அது நீங்கள் தான் சொல்கிறீங்க, நான் சொல்லவே இல்லை. அப்போ பிதாக்களுடைய ஆசீர்வாதம் யாக்கோபு சொல்கிறான், யோசேப்பினுடைய உச்சந்திலிருந்து ஆசீர்வாதம் அவனை சகோதரிலும் வேறு பிரித்தது, விசேஷம், ஸ்பெஷல், செட் அப்பார்ட். இந்த செட் அப்பார்ட்ன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி யூஸ் ஃபார் ஹோலினஸ், கொடேஷ் என்ற வார்த்தை. வேறு பிரிக்கப்பட்டது, பரிசுத்தத்துக்கு தான் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை செட் அப்பார்ட். அப்படின்னா இது கான்செக்ரேட்டட், இது ஸ்பெஷல் வேலைக்காக வச்சுருக்கிறாங்க. இது ஸ்பெஷல் பீப்புள், இது பார் ஸ்பெஷல், இது ரொம்ப வித்தியாசமானது. விஐபி, விவிஐபி, ஸ்பெஷல் கேட்டகரிஸ். ப்ரொடெக்ஷன் குரூப்பில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஜி வச்சுக்கிறாங்க, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். மோடி அவங்க பிரைம் மினிஸ்டர்லாம் கொடுக்குற ப்ரொடெக்ஷன். நிறைய போலீஸ் இருக்குது, பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்குது, பிஎஸ்எஃப் இருக்குது, எத்தனையோ ஃபோர்ஸ் இருந்தாலும் எஸ்பிஜியில் பிளாக் கேட் தனியாக வச்சுருக்காங்க. அவருக்குன்னா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுக்காக வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்பெஷல் அப்படின்ற பொழுது இது செட் அப்பார்ட், வேறு பிரிக்கப்பட்டது, எடுத்து வைக்கப்பட்டது. உங்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் இத்தனை லட்சம் மக்கள் இருந்தாலும் இங்கே இருக்கிற உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, யூ ஆர் செட் அப்பார்ட், யூ ஆர் செட் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் பிரதர்ஸ். உங்கள் சகோதரில் காட்டிலும் உங்கள் கூட இருக்கிறவங்கள பார்க்கலாம் உங்களை தேவன் விசேஷித்தவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். 12 பேரில் இவனை குழியில் போட்டு துணியை உருவி இவனை இருக்கவே மாட்டான்னு நினச்ச ஒருத்தனை வச்சு தான் கர்த்தர் அவன் சந்ததிக்கே சாப்பாடு கொடுக்கும்படி கர்த்தர் செஞ்சார். அவ்வளோ நல்ல அண்ணமா இருக்கு. 30-20 வெள்ளிக்காசுக்கு விற்றுட்டு போயிட்டான். ஆனால் தேவன் அவன் ஒரு ஸ்பெஷல் கிரேஸை வச்சுருந்ததுனால அந்த ஸ்பெஷாலிட்டி தேவன் எங்கே வைக்கணுமோ அங்கே கொண்டு வைக்கிற வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சிறைச்சாலையில் இருந்தாலும் அவன் கூட இருந்தார், குழியில் போட்டாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், போத்திபாரின் வீட்டிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை வாய்க்க செய்தான். த ஸ்பெஷல் கிரேஸ் ஃபார் ஸ்பெஷல் பீப்புள் இஸ், உங்களுக்கு என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதான் அங்கே இருக்கிறது. டிஃப்ரென்ஸ் ஆண்டவர் டிஃபர் பண்ணுறார், டிஃப்ரென்ஸை காமிக்கிறார். சகோதரில் விசேஷித்தவன் 12 பேருக்கும் யாக்கோபு பிளஸ் பண்ணுறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளெஸ்ஸிங் கொடுக்குறார். ஆனால் யோசேப்பினுடைய சிரசின் மேல் வைக்கப்பட்ட உபாகமத்தை சொல்கிறார், யோசேப்பின் சிரசின் மேல் எழுந்தருடைய தயை இவன் மேலே உண்டாகணும்ப்பா. தே ரிலேட்டட், தே கம்பேர்ட் வித் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் ஜோசப். அப்படின்னா யோசேப்பை ஒரு வேறு பிரித்தப்பட்டவனாய் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. உங்கள் சகோதரன் நடுவில் கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். யாப்பேச கர்த்தர் ஆசீர்வாதம் சொல்கிறாரு, சகோதரன் நடுவில் கனம் பெற்றவனாக இருந்தார். இந்த ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வேல்யூ தென் தி அதர்ஸ், மோர் வேல்யூ தென் தி அதர்ஸ், வர்த்தி தென் தி அதர்ஸ், ப்ரைஸ்லெஸ் அப்படின்னு படப்பட்டிருக்கு. ஸ்பெஷல் அப்படின்னா இது இதை காட்டிலும் இது ரொம்ப டிஃப்ரெண்ட். இது 10 ரூபானா இது 100 ரூபாய்ங்க, அப்படி அது விசேஷங்க, அதாங்க ஸ்பெஷல். அதில் அதுக்கு என்ன, இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். டூப்ளிகேட்டுக்கு அது ஒரு 10 ரூபானா ஒரிஜினலுக்கு 100 ரூபா 150 ரூபா இருக்கும், அப்படி தானே?
கவரிங் கோல்டுக்கு வந்து ஒரு செயின் வளையல் வாங்கினா 50 ரூபாய்க்கு வாங்கினா அதே வெயிட்டுக்கு ஒரு ஒரிஜினல் கோல்டில் வாங்கினா அது 50,000 இருக்கும். ஸோ இட்ஸ் ஸ்பெஷல், சம்திங் டிஃப்ரெண்ட். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த பூமியில் எப்படி வச்சுருக்கார் அப்படின்னா, விசேஷித்தவனாய் தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, எதுலையா ஸ்பெஷல்? ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். மோசே நாட்களில் கேட்குறாங்க, தேவா நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள்? இன் வாட் வே வி ஆர் ஸ்பெஷல்? சொல்கிறாரு, நீர் எங்களோடு கூட வருவதினால். தி பிரசன்ஸ் ஆஃப் காட் மேக்ஸ் யூ எ டிஃப்ரெண்ட் பர்சன். தேவ பிரசனம் இல்லாத, தேவனுடைய சமூகம் இல்லாத ஒன்றும் விசேஷம் அற்றது. ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது, மனிதனை படைக்கும் பொழுது, அவங்க ஆணு பெண்மை படைத்ததின் நோக்கமே என்ன அப்படின்னா, அவர்கள் தம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான். டு பி இன் தி பிரசன்ஸ். இயேசு சொல்கிறாரு, நான் உம்மோடு இருப்பது போல் இந்த ஜனங்கள் என்னோடு இருக்க வேண்டும். டு பி இன் த பிரசன்ஸ் வித் ஜீசஸ். அவள் உங்களுடைய அழைப்பு என்னென்னா, உலகத்தில் பலவிதமான காரியங்கள், வேலைகள், பழுக்கள், குடும்பங்கள், உறவுகள், பலவிதமான காரியம் எல்லாம் இருந்தாலும் இட் சூப்பர் சீட்ஸ் வித் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இதெல்லாம் அதுக்கு கீழே தான். தேவ பிரசன்னத்துக்கு கீழே தான் அப்படின்னா தேவனோடு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு இருக்கிற கனெக்ஷன், இதுக்கு அப்புறம்தான் மற்றது எல்லாமே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்துட்டா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒரு மனுஷன் விட்டுட்டானா அவனுக்குள்ள லைஃப் கிடையாது, ஜீவன் கிடையாது. ஆண்டவர் இந்த பூமியை படைக்கும் பொழுது எல்லாவற்றையும் படைக்கிறார். ஒவ்வொன்றா சொல்கிறாரு, மச்சங்கள், விருட்சங்கள் எல்லாம் உண்டாக்க கடவுள். மனுஷனை மாத்திரம் தன்னுடைய கரத்தினால் என்ன செய்கிறார்? அவனை உண்டாக்குறான். இப்போ தண்ணியில் இருந்து மீன்கள் உருவாக்கப்படுகிறது. மீனில் தண்ணி இருக்குது, தண்ணிக்குள்ளே மீன் இருக்கிறது. செடி கொடிகள், மரங்கள் வந்து பூமியில் இருக்குது. இந்த செடியை, இந்த மரத்தை இந்த பூமியிலேருந்து அப்படி பிடுங்கிட்டோம்னா என்ன ஆகும்? அது செத்துரும். மீனை தண்ணியிலேருந்து எடுத்துட்டா என்ன ஆயிரும்? அப்போ நம்மளை யார் படைத்தா? ஆண்டவர் படைத்தார். அதெல்லாம் தண்ணியிலேருந்து வந்துச்சு, மண்ணிலேருந்து வந்துச்சு. நம்மையும் மாத்திரம் ஆண்டவர் எப்படி படைத்தான்னு ஸ்பெஷலாக உண்டாக்குனார். நம்மளை அந்த பிரசன்னத்திலிருந்து நான் விலகி கொள்வோமே என்றால், we come out from his presence, we are dead people. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடையும் வந்தேன். உலகத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைக்கும் பொழுது எப்படி படைத்தார் அப்படின்னா, ஒன்றும் இல்லாமலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஃப்ரம் எம்டினஸ். அந்த ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினார் என்று சொல்லப்படுவதற்கான வார்த்தை பாரா. கிரியேட்டட் அவுட் ஆஃப் நத்திங். சொல்லுங்கள், கிரியேட்டட் அவுட் ஆஃப் நத்திங். எதுவுமே கிடையாது, உண்டாக கடவுது அப்படின்னு. இன்னொரு வார்த்தை, இன்னொரு காரியம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டு சொல்கிறேன், எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல. ஆப்ரகடாப்ரா கேட்டிருக்கீங்களா? என்ன அப்படின்னா என்ன இது? யார் சொல்லுவா? யார் மந்திரவாதி? யார் சொல்லுவா? சொல்லுங்க, யார் சொல்லுவா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இந்த பாரா அப்படின்ற வேர்டு இட் கம்ஸ் ஃப்ரம் ஆப்ரகடாபரா. அப்படின்னா ஆஸ் ஐ ஸ்பீக் இட் ஷால் ஹேப்பன். நான் என்ன சொல்கிறேனோ, ஆண்டவர் சொல்கிறாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது. அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி என்ன ஆகும்? அது உண்டாகும். நான் இந்த மைக்கில் இருந்து சொல்கிறேன், இந்த மைக்கில் இருந்து பணம் வர கடவுது அப்படின்னா பணம் வந்துடும். இது பார்த்து தான் எல்லாம் சிரிக்கிறான் பாருங்க. இப்போ ஆண்டர் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார், அதுக்கெல்லாம் சிரிக்கல. பணம் வர கடவுள், பணம் பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன்னால் பணம் என்றால் நீங்களே வாயை கொடுத்து மாட்டிக்கிறீங்க, நான் எதுவும். ஆமீன். அப்போ ஆண்டர் உருவாக்குனார் பாருங்க, ஒன்றுமில்லாமல் அவர் உருவாக்குனார். மனிதனை எப்படி படைத்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இருக்கிறதுல இருந்து மனுஷனை என்ன செஞ்சார்? அவர் உண்டாக்கினார். அந்த மனுஷனை உண்டாக்கின அந்த பதம், அதற்கு வார்த்தை என்னன்னா யாட்சார். அப்படின்னா இருக்கிறதுலேருந்து ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்கினார். மனிதனிலிருந்து படைத்தார் ஆண்டவர், மண்ணிலிருந்து படைத்தார். எடுத்து யாட்சார் என்றால் நல்லா நசுக்கி பிசைஞ்சு களிமண், குயவன் களிமண் உருவாக்குவதை போல் மனுஷன் நினைச்சிருக்காரு, பிசைஞ்சு படைத்திருக்கிறார். இன்னொரு காரியம் தெரியணும், நம்ம வந்து சொல்கிறோம் மண் அப்படின்னு சொல்கிறோம். எதுலேருந்து உருவாக்கினாராமா மனுஷனை? எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் மண்ணுன்னு? எத்தனை பேர் சொல்கிறீங்க? எதுக்கு தேவையெல்லாம் வாய் கொடுத்து மாட்டின்னு வசிக்கிறேன்? எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் மண் அப்படின்ட்டு?
நீ சொன்னாலும் நீங்கள் மண்ணு தான். நான் சொல்கிறேன் மண்ணு கிடையாது, யுவர் டஸ்ட். நல்லா நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யுவர் ஃபார்ம்ட் ஃப்ரம் த டஸ்ட் ஆஃப் திஸ் எர்த். என்ன வித்தியாசம்? மண்ணுக்கும் தூசிக்கும் என்ன வித்தியாசம்? மண்ணை நீங்கள் என்ன செய்யலாம்? கையினால் எடுக்கலாம். தூசி என்ன பண்ண முடியாது? தட்டி வேணா விடலாம், ஊதி வேணா விடலாம். ஆனால் ஆண்டவர் எதுலேருந்து நம்ம படைச்சிருக்காரு அப்படின்னா, ஊதுனா பறந்துடும், தட்டுனா போயிடும்ன்ற தூசி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் படைச்சிருக்கிறார். இது பறந்துருங்க, இது ஊதுனா பறந்துடும், தட்டுனா போயிடும். இது மண்ணு கூட கிடையாது, டஸ்ட். அந்த டஸ்ட்டில் இருந்து தான் உங்களையும் என்னையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? படைச்சிருக்கிறார். இந்த டஸ்ட்ன்ற வேர்டு எங்கே இருந்து வருது அப்படின்னா, அடாமா என்ற எபிரேய வார்த்தை, அடாமா என்ற வார்த்தை அப்படின்னா ரெட் சாயில், அடாமா. அந்த அடாமாவிலிருந்து தான் ஆடம் வரார். யார் வராரு? ஆடம் தான் மேன். யார்? ஆடம் தான் மேன் வரார். அடாமா என்பது உலகத்தை குறிக்கிறது, தூசியை குறிக்கிறது, மண்ணை குறிக்கிறது, ஆடாமை குறிக்கிறது, ரெட் சாயிலை குறிக்கிறது. டம் என்றால் பிளட், ரெட் மேன், ரெட் சாயில், ஆடம். இப்போ அவன் எப்படி உண்டாக்கப்பட்டானா, யார் சார் மண்ணை எடுத்து பிசைஞ்சு அவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? உருவாக்கி இருக்கிறார் மனுஷனை. இப்போ எல்லா மிருகமும் ஜோடி ஜோடியாக போது. வசனம் சொல்லுது, ஆடாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆடாமுக்கு பார்க்குறாரு, என்னப்பா ஏன் இப்படி டல்லாக இருக்க, உம்முன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. எல்லாம் ஆண்டவர் எல்லாம் ஜோடி ஜோடியாக போகுது அப்படின்னு. அப்போ ஆதாமுக்கு ஆண்டவர் வந்து அயர்ந்த நித்திரை வர பண்ணுறார். வர பண்ணி அவனுடைய விழா எலும்பில் ஒரு விழா எலும்பை எடுத்து அந்த எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை உண்டாக்குறார். இந்த விழாவிலிருந்து எடுத்து உருவாக்கப்பட்ட பெண் ஒன்று பாரா, அவுட் ஆஃப் நத்திங், ஒன்றுமில்ல உருவாக்கப்பட்டது. யாட்சர் மண்ணிலிருந்து, ஃப்ரம் சம்திங் இட் வாஸ் கிரியேட்டட், யாட்சர். அந்த ஆதாமிலிருந்து எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட பெண்ணுக்கு பேர் பானா என்ற வார்த்தை பயன்படுது. என்ன வார்த்தை? பானா. சொல்லுங்கள், பாரா, யாட்சர், பானா. பானா அப்படின்னா பியூட்டிஃபிகேஷன், ஃபேப்ரிகேஷன், அலங்கரித்தல். உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிடும். என்னது பெண்? என்ன அர்த்தம்? பியூட்டிஃபிகேஷன், அலங்கரித்தல், ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆதாம் வந்து உமன் இருக்கும்போது கொண்டு போய் ஆதாம் எலும்புலேருந்து எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கி கொண்டு போய் காட்டுறார். பாருப்பா அப்படின்னார். என்ன மேன், இவனை நாள் உமன் இருந்திய மேன், இது யார் மேன்? இது உமன் அப்படின்ற. என்னது? இவன் சொல்கிறான், இவன் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறான். ஆண்டவர் இந்த ஆதாமை படைக்கும் போது சொல்கிறாரு, நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும், இன் அவர் லைக்னஸ் அண்ட் இன் அவர் மைண்ட் செட், மனதின்படியும். அப்படின்னா சாயல்ன்றது ஷேப், நம்மளோட பாடி ஷேப் சாயல். மைண்டு வந்து நான் என்ன நினைக்கிறேன், என்ன யோசிக்கிறேன், எப்படி நான் என்னென்னலாம் நான் ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுதான் என்னோடய மைண்டு. சொல்கிறார், ஆதாம் எப்படி படைச்சார் அப்படின்னு சொல்கிறாரு, என்னுடைய ரூபத்தின்படியும் என்னுடைய சாயலின்படி. அதாவது எனக்கு இருக்கிறது போல் மூக்கு, கண், காது என்ன எல்லாமே உனக்கு இருக்கும். அது மாத்திரம் இல்லை, நான் எப்படி சிந்திக்கிறேனோ, எப்படி யோசிக்கிறேனோ, என்ன செய்யணுமோ அதை போல தான் நான் ஒன்று என்ன செய்கிறேன், நான் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கவனிங்க, ஆதாமுக்கு கொண்டு வந்து ஏவாளை காட்டினோன்னு இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவன் என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின். நல்லா கவனிங்க, ஏவாளை படைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆபிரகாம் ஆதாம் என்ன செய்து கொண்டிருந்தார்? எப்போதும் போல நம்ம வீட்டில் சொல்கிறோம்ல, ஆதாம் என்ன வேலை? அப்போ இது பார்த்தோன்னு சொல்கிறாரு, இவளின் எலும்பின் எலும்பும் தூங்கிட்டு இருந்தார். நல்லா சொல்லுங்கள், கிளியராக என்ன சொல்லுங்கள், எப்படி தூங்கினார்? ஆமாம், நம்ம பாஷையில் சொன்னால் கொரட்டை விட்டு தூங்குற மாதிரி, அப்படி தானே? ரைட், தூங்கிட்டு இருந்தார். பார்த்தோன்னு என்ன சொல்கிறார்? இவள் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின். எப்படி சொன்னார்? இவர் தான் என்ன பண்ணிட்டுருக்காரு? அவர் எப்படி சொன்னார்? அதை ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் நான். ஆண்டவருடைய சிந்தை, ஆண்டவருடைய மனமும் அவனுக்கு இருந்தனால தான் பார்த்தோன்னே சொல்கிறான், இவன் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சம். இப்போ ஆண்டவருடைய படைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் உண்டாக கடவுது அப்படின்னார். மனுஷனை மாத்திரம் தேவன் தம்முடைய சாயலில் படைத்தார். மண்ணை எடுத்து தம்முடைய கரங்களினால் அவனை
சிருஷ்டித்தார். உருவாக்கினார். டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் ஆர் யூஸ்ட். படைத்தார், சிருஷ்டித்தார், உருவாக்கினார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம். மனுஷனுக்கு மாத்திரம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மற்றெல்லாம் வெளிச்சமே, சூரியனே, அவ்வளோ பெரிய உலகத்தை ஆளுகிற சூரியன், பகலை ஆளுகிற சூரியனே உண்டாக கடவுது, நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது. ஆனால் மனுஷனை மாத்திரம், உங்களையும் என்னையும் மாத்திரம் தேவன் பணிந்து உட்கார்ந்து குனிந்து மண்ணை எடுத்து அதை பிசைந்து நம்மை படைத்திருக்கிறார் என்றால், we are special in the beginning itself, in the creation itself. ஆக்சுவலாக அந்த மனிதனை படைத்தார் பார்த்தீங்களா, அந்த படைப்புக்கு இன்னும் ஸ்பெஷலாக பெண்ணுக்கு சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தை பொயாமா. என்னது? பொயாமா. அப்படின்னா பொயாமா அந்த வேர்டில் இருந்து தான் பொயம் வருது. என்ன வருது? பொயம்னா தமிழ் என்ன? கவிதை. கண்ணுக்கு அப்படின்னா அந்த கவிதையில் வந்து அவ்வளோ கலை இருக்குது, நயம் இருக்குது, கலை நயம் இருக்குது. அப்படின்னா படைக்கும் பொழுதே உங்களை என்னையும் கர்த்தர் எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னா கலை நயத்தோடு படைத்திருக்கிறார். அப்படி இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கவிதை எழுதுனா சும்மா எழுத மாட்டாங்க, ரசித்து ரசித்து தானே செய்வாங்க, எழுதுவாங்க. உங்களை என்னை கர்த்தர் எப்படி படைச்சிருக்காருன்னா ரசித்து ரசித்து படைச்சிருக்காரு. ஆமேன். நீ யோசிக்கலாம், என் மூக்கு கொஞ்சம் எப்படி இருக்கே, என் கண்ணு கொஞ்சம் எப்படி இருக்கே, மூக்கு இப்படி சப்பையாக இருக்கிறது அவருக்கு அழகு. எப்படி அது? அதனால் அதை வைத்து தான் என்ன செஞ்சிருக்காரு, அவர் படைச்சிருக்கார், கவிதையாக படைச்சிருக்கிறார். என்னது? கவிதையாக படைச்சிருக்கிறார். ஃபஸ்ட் ராஜாமணி அவங்க ரொம்ப நாள் கதை சொன்னாங்க, டக்குன்னு நான் ஒரு நாள் சொல்கிறேன். ஆண்டவருடைய கிரியேஷன் வந்து ஒரு பேக்கரியில் கிரியேட் பண்ணுறாராம். எப்படி? பிரெட்டு மாதிரி ஃபஸ்ட்டு லோடு போட்டு பேக் பண்ணி எடுத்து எல்லாம் தீஞ்சு கருகிருச்சு. அதெல்லாம் ஆஃப்ரிக்கன்ஸ். அதெல்லாம் யார்? ஆஃப்ரிக்கன்ஸ். பார்க்குற இது ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மி பண்ணி ஒரு டைம் ஷார்ட் பண்ணி எடுப்போன்னு பார்த்தா எல்லாம் வேகாமல் வெள்ளை வெள்ளையாக போயிருந்துச்சு. அதெல்லாம் யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ் அந்த மாதிரி. என்னடா ரொம்ப உனக்கு ஜாஸ்தியாகி கரிஞ்சு போயிடுச்சு, ஒன்று அரை வேக்காடாகி வெள்ளையாயிடுச்சு. இப்போ கரெக்டாக வேக வைக்கணும், கரெக்ட் டெம்பரேச்சரில் கரெக்ட் டைமிங்கில் வைக்கணும்னு செஞ்சு எடுத்தார். பார்த்தீங்களா? அதான் நான். ரொம்ப பொறாம பிடிச்சவங்க நீங்கள். அதான் யார் அப்படின்னா, யூஆர் கிரியேட்டட். நீங்கள் படைக்கும் பொழுதே நீங்கள் விசேஷமாய் படைக்கப்பட்டிருக்கலாமே. அதான் நமக்கு தெரியணும். பாருங்கள், நம்மளுடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்னே, நம்முடைய அவயவங்கள் தோன்றும் முன்னே ஆண்டவர் வந்து தாயின் கருவலை பேர் சொல்லி அழைத்தாராம். அதை பார்க்கும் பொழுது இன்னும் இவன் பேர் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் எத்தனை பேர், நான் வந்து டெஸ்ட் பேபி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன் நான், இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். அதனால் அந்த எம்ப்ரியோஸ்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள். அதை பார்க்கும் பொழுதே அது உருவாகிறதுக்கு முன்னாடி அதில் பேர் வைக்கிறார். இது வந்து ஜான் ரவிச்சந்திரன் பேர், இன்னான் இதிலே இங்கே பிறப்பான். தோன்றும் முன்னமே எவனும் பெயரிடப்படுகிறான். தாயின் கருவில் உருவாகும் முன்னவே உன்னை பேர் சொல்லி அழைத்து உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க சேர்வு இறைமையாக்கு சொல்கிறார். அப்படின்னா இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, he formed you before the foundation of the earth. அப்படின்னா பூமியை உண்டாவதற்கு முன்பாகவே உன்னை அறிஞ்சாராமா. தாயின் கருவில் அறிகிறது சூப்பர், அதை விட சூப்பர்னா பூமி உண்டாக்கணும் பார்த்தியாப்பா, உலகத்தை உண்டாக்கணும் பார்த்தியா, அதுக்கு முன்னமே உங்களை ஹவுஸ் ஆஃப் ஆல் பிரேயர் இதெல்லாம் நான் பார்த்துட்டு அப்படி ஆண்டவர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்மளை யாரும் யோசிக்கலை அறியலை அப்படின்ட்டா, தேவன் சொல்கிறாரு, இந்த கிரியேஷன் இட் செல்ஃப் ஐ ஹவ் ஃபவுண்ட் யூ. உலகத்தில் பார்த்தீங்கன்னா மிருகங்களையே நம்ம நிறையா சீட்டா புலி பார்க்குறோம், டைகர்ஸ் பார்க்குறோம், ஜீப்ரா பார்க்குறோம், அப்புறம் அந்த லெப்பர்ட் அதெல்லாம் பார்க்குறோம். நம்மளுடைய பார்வைக்கு எல்லாத்தையும் பார்த்தா ஒரே மாதிரி தான் தெரியும். எப்படி தெரியும்? நீங்கள் சைனா போனீங்கன்னா அத்தனை பேர் ஒரே மாதிரி தான் தெரியும், யாருமே வித்தியாசம் தெரியாது. நீங்கள் எந்த ஊருக்கு போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டையும் நமக்கு, ஆனால் அவங்களுக்கு தெரியும். இப்போ அவங்களுக்கு இங்கே வந்து எல்லோரும் ஒரே மாதிரி தான் தெரியும். இப்போ சிறுத்தையை பார்த்தா எல்லா சிறுத்தை ஒரே மாதிரி தான் தெரியும், டைகரை பார்த்தா எல்லா, ஆனால் ஃபாரஸ்ட்டில் வந்து எல்லா டைகருக்கும் நம்பர்ஸ் வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு புலிக்கும் ஒரு காட்டில் வந்து எத்தனை புலி இருக்குது, என்ன நம்பர், T23 T22 அப்படி டைகர் எல்லாம் நம்பர் வச்சுருக்குறாங்க. அந்த லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓடில் அதை வச்சு. ஜீப்ரா அப்படி தான், அவனுக்கு நமக்கு தெரியாது, நமக்கு எல்லாம் ஒன்றே குதிரை தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும். அப்போ
அந்த ஒரு வரிக்குதிரைக்கும் இன்னொரு வரிக்குதிரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காம, ஒரு புலிக்கும் இன்னொரு புலிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நமக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இத்தனை பேரில் ஒருத்தரை போல் இன்னொருத்தர் என்ன கிடையாது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, we are formed in a unique manner. நம்மளுடைய கை ரேகைகள் முதல்லலாம் இப்போ ஆதார் கார்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐரிஸ் விழித்திரைகள் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன எடுத்தாங்கன்னா கை ரேகைகள் எடுத்தாங்க. ஏன் கை ரேகைகள் எடுத்தான்னு சொன்னாங்க அப்படின்னா, உலகத்தில் வந்து நிறைய ஒரு லட்சக்கணக்கான மக்களில் வந்து யாரோ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே போல் ரேகைகள் இருக்குமாமா. ஆனால் இந்த கண் விழித்திரை ஐரிஸ் மாத்திரமே ஒருத்தருக்கு இருக்கிறது போல் இன்னொருக்கு உலகத்தில் யாருக்குமே கிடையாதாம்மா. அதனால தான் அதை எடுத்துருக்குறாங்க. அப்படின்னா பாருங்கள், இத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்களே, ஒவ்வொருத்தருடைய கண் விழித்திரையும் கர்த்தர் உட்கார்ந்து டிசைன் பண்ணியிருக்கிறாரு. கவிதையாக பொயமாக கவிதையாக வரைஞ்சிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு. உங்களை அப்படி கர்த்தர் படைச்சிருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு அவயவங்களும் ப்ரெஷியஸ் அண்ட் காஸ்ட்லி. ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னா, இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் 10 லட்சம். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னா 50 lakhs. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிக்கலானது ஒன்று. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக டெஸ்ட்டு ட்ரையலாக பண்ணாங்க, ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன். பிக்கோட லிவர் அழிச்சுலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ சொல்கிறாங்க லிவர் போயிடுச்சுன்னா 50 லட்சம் 60 லட்சம் செலவு பண்ணால் கூட கேரண்டி கிடையாது. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, ஒய் யுவர் செப்பரேட், ஒய் யுவர் காஸ்ட்லி, ஒய் யுவர் செட் அப்பார்ட் அப்படின்னா, நம்ம வாயில் இருக்கிற ஒவ்வொரு பல்லுமே கொஞ்சம் 10,000 ரூபா. ஹலோ, எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? பல் டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஒன்றை பிடுங்கிட்டு ஒன்று வச்சாங்கன்னா, நான் அப்படி தான் ஒரு எங்கள் டாக்டர் ஃப்ரெண்டு, அவர் அவங்க அசிஸ்டண்ட்டை விட்டு க்ளீன் பண்ணுறாரு, ட்ரில் பண்ணுறாரு. வாய் எப்படி பிறந்து, வாய் திறங்க, மேலே பாருங்கள் அப்படின்றார். நம்ம இப்படி படுத்துருக்கோமா, அவன் என்ன சொன்னாலும் நான் திருப்பி பேச முடியாது, வாய் பிறந்திருக்கு, உள்ளே வேறு மாட்டி வச்சிடுறாங்க. அடிக்கிறான், உடைக்கிறான், வெல்டு வைக்கிறான், ட்ருன்றானுங்க. அங்கிள் 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 டோன்ட் மூவ். எல்லாம் முடிஞ்சா அப்புறம் அந்த பல்லு வைக்கிறதுக்கு பேஸ்ட் உண்டாக்கி உள்ளே வச்சு எடுக்கும்போது சொல்கிறாரு, அங்கிள் கொஞ்சம் அப்படி கீழே பாருங்கள், கொஞ்சம் அப்படி கீழே வாங்க, தலையாட்டாதீங்க, அப்படி கீழே பாருங்கள். எனக்கு அவர் சொன்னது புரியல. அவர் விரல உள்ளே விட்டு பண்ணிட்டு கீழே பாருங்கன்ற. அப்போ இந்த அச்சு எடுக்கிறதுக்காக நான் டக்குன்னு கீழே பார்க்கன்னு ஒரு கடி கடிச்சா அப்படின்னாரு. மவனை இவ்வளோ நேரம் என்னென்னலாம் பண்ண, பேசாமல் தான் நான் இருந்தேன். நீ அடித்த உடைச்ச, பேசாமல் இருந்தேன். முடித்தா பல்லு வச்சா எவ்வளோ பில்லுன்னு 10,000. எப்படி 10,000 இதுக்கு ஒரு பல்லுக்கு. எத்தனை பல் இருக்குது குறைஞ்சது? அப்போ மொத்தம் எவ்வளோ? 3,20,000. மினிமம் 3 lakhs எங்கே இருக்குது? அப்போ காஸ்ட்லி இல்லையா? பல்லு மாத்திரம் சொல்கிறேன் நான். இதுக்கப்புறம் நிறையா இருக்குது. அப்போ உங்களுடைய படைப்பிலே பாருங்கள், நம்ம நினைக்கிறோம் நான் ஒர்த்து இல்லை, காஸ்ட்லி இல்லை. உன்னோட ஒரு பல்லு மாத்திரம் 10,000. அப்போ உங்களுடைய படைப்பிலேயே தேவன் எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னா, விசேஷித்தவனாய் படைத்திருக்கார். அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். நான் மற்றவங்கள போல இல்லை, நான் தேவ சாயலில் இருக்கிறேன், தேவனோட நினைவில் உருவாக்கப்பட்டவன். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய ஞாபகத்திலிருந்து அவர் ஆசையாக செஞ்சது. ஆமென். ஒருத்தவங்களுக்கு பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு சைல்டு ரொம்ப ப்ரெஷியஸ் சைல்டாக பார்ப்பாங்க, முதல் குழந்தை. அதுக்கப்புறம் 4-5 நாய்ப்பட்ட பாடுபடும், அது வேறு. ஃபஸ்ட்டு பிறக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எப்படி அது அப்போ ஆண்டவருடைய ப்ரெஷியஸ் பேபிஸ் யார்? ஃபஸ்ட்டு உண்டாக்கப்பட்டவன். அப்புறம் எவ்வளோ கேர் எடுத்துகிட்டு பாருங்க. அவ்வளோ கேர் எடுத்தனால சொல்கிறாரு, என்ன சொத்து எழுதி வைக்கிறேன்னு தெரியாது, அவ்வளோ பெரிய பூமியை கொடுத்துட்டாருப்பா, என்ஜாய் பண்ணுவா அப்படின்ட்டார். 2 பேர் ஆண்டு கொள்ளுங்கள், அனுபவியுங்கள். 2 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 4 நதிகள் ஓடுது தண்ணி குடிக்க. தண்ணி பஞ்சமே வராது. சந்தை இன்னைக்கு வரைக்கும் தண்ணி பஞ்சம் அதில் அந்த ஆற்றுலேருந்து வந்த மாதிரி தெரியல. 4 நதிகள். 1 பேர் ஆவிலா. அந்த ஆவிலா தேசம், அந்த ஆறு எங்கள் பைசோன் எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் பொன் விளையுமாமா. அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், ஜாஸ் அலுகாஸ் என்னென்ன இருக்குதோ எல்லாமே இருக்கும். அது அப்படி தான் போட்டிருக்கு. அது போகிற இடமெல்லாம் பொன் விளையுமாமா. எத்தனை பேர்த்துக்கு? 2 பேர்த்துக்கு. எத்தனை பேர்த்துக்கு? ஆமாம். நம்ம கல்யாணம் பண்ணும்போது என்னென்ன பாடுபடுறோம் யோசிச்சு பார்த்தீங்களா? எத்தனை போடுவீங்க, எவ்வளோ செய்வீங்க? ஒருத்தங்க கேட்டாங்க கல்யாண வீட்டில், பொண்ணுக்கு நீங்கள் என்ன போடுவீங்க? நாங்கள் 10 பவுனில் நெக்லஸ் போடுவோம், 20 பவுனில் ஒட்டியானம் போடுவோம்,
15 பதினில் கம்மல் போடுவோம். மாப்பிள்ளை வீட்டுக்கு நீங்கள் என்ன போடுவீங்க? அவங்க சொன்னாங்க, நாங்கள் எல்லாத்தையும் முதல்ல பொண்ணு கழட்டி போடுவோம், கொண்டு போய் கடையில் எடை போடுவோம், சரியாக இருந்தால் பேசாமல் போடுவோம், சரி இல்லைன்னா உங்கள்கிட்ட சண்டை போடுவோம் அப்படின்னாங்களாம். ஆனால் தேவன் தயாள குணமுள்ள ஆண்டவர். எப்படி தயாளம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்களுக்காக எனக்காக பூமியில் சித்தினார். He shed even the last drop of his blood. அது எப்படி லாஸ்ட் ட்ராப் அப்படின்னா, 100 குத்துறான், ரத்தம் இல்லை, பிளட் அண்ட் சீரம் கேம், ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்துச்சு. அதை கூட கடைசியில் செத்ததுக்கு அப்புறம் கூட இருந்த குத்தி என்ன செஞ்சானுங்க, எடுத்துட்டாங்க. அவர் பீப்புள் ஆர் வெரி குட் இன் டேப்பிங். குத்தி என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் பாருங்கள், நீங்கள் உணரணும், என் தேவன் என்னை படைப்பிலேயே விசேஷித்தவனாய் தேவன் படைத்து வைத்திருக்கிறான். ஆண்டு சொல்கிறாரு மத்தேயு 6:33 வாசிங்க பார்க்கல. மேத்யூ சாப்டர் 6:26 நினைக்கிறேன், வாசிங்க பாருங்க. மத்தேயு 6:26 வாசிங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்புட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? எதை பார்க்கல விசேஷித்தவர்கள்? ஆகாயத்து பட்சிகள், பறவைகள். லூக்கா 12:24 இன்னும் கொஞ்சம் நல்லா அதை போட்டு, லூக்கா 12:24 வாசிங்க பார்க்கலாம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டகசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்புட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். எதை பார்க்கலாமா? பறவைகளை பார்க்கலாம். எப்படி கம்பேர் பண்ற அப்படின்னா, காகத்தை பார்க்கலாம். எதை பார்க்கலாம்? காகத்தை பார்க்கலாம். 3 இதை அவர் சொல்றாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். நம்ம பாஷையில் சொல்லணும்னா, அவைகள் வேலைக்கு போவதும் இல்லை, பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவதும் இல்லை, சீட்டு போடுவதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரம சொல்லுங்க பார்க்கலாம். யார் சாப்பாடு போடுறா? அவங்களுக்குலாம் யார் சாப்பாடு போடுறா? யார் சாப்பாடு போடுறா? அவர் எடுத்து வர கொடுத்துட்டாரு, நீங்கள் கவனிக்கல அவர் சொன்னது. யார் சாப்பாடு போடுறா? வாசிங்க. நீங்கள். யாரு? நீங்களே சாப்பாடு போடுறீங்க? வாசிங்க. பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதினால். இல்லம்மா, அவங்களை யார் சாப்பாடு போடுறா? வாசிங்க. 12 மத்தேயு 6:26 வாசிங்க, கொஞ்சம் கிளியரா இருக்கும் உங்களுக்கு. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்புட்டுகிறார். யார் சாப்பாடு போடுறா? இல்ல, சொல்லுங்க. அப்பா, எங்க அப்பான்னு சொல்லுங்களேன். ஏன் ஆண்டவர் தள்ளி வைக்கிறீங்க அவரை? எங்க நைனா தான் சாப்பாடு போடுறாரு. பார்த்தீங்களா? சே, இவ்வளோ கிளியராக எழுதியிருக்கு. இது ஜேஆர்சி டிரான்ஸ்லேஷன். இது அது இவைகளுக்கும் ஜேஆர்சின்னு என்னென்னு பார்க்குறீங்களா? ஆமாம், எங்கள் நைனா தான் சாப்பாடு போடுறாரு. யார் போடுறாரு? அப்போ உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறது யாருன்னா எங்கள் நைனா. இப்போ நம்ம பாருங்கள், உங்கள் பரமபிதா தேவன் அப்படிலாம் சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னா, அவர் கிட்ட கொண்டிருக்கணும். கர்த்தரை சமீபமாய் கொண்ட வேறே ஜாதி எது? நமக்கு ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கணும். எப்படி இருக்கணுமாமா? யார்கிட்ட, உங்கள் ஆஃபீஸர்கிட்ட, உங்கள் பாஸ் கிட்ட யூ கேனாட் ஹேவ் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். பட் உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் க்ளோஸாக இருக்கலாம். அப்படி தானே? தகப்பன்கிட்ட தான் அன்பாக இருக்க முடியும். அப்போ ஆண்டவர் எங்கள் அப்பா தான் யா. ரோட்டில் போகிற நாய், நரிக்கு, காக்காய்க்கெலாம் சாப்பாடு போடுறது எங்கள் நைனா தான் சாப்பாடு போடுறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவைகளுக்கு போடுறாரு, அவைகளை பார்க்கிலும் நீங்கள்.
அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற மற்ற அனிமல்ஸை காட்டிலும், பேர்ட்ஸை காட்டிலும், ஆகாயத்து பட்சிகளை காட்டிலும், பூக்களை காட்டிலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஸ்பெஷலாக உண்டாக்கியிருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, காட்டு மரங்களை கவனித்து பாருங்கள். இருக்க வாசிங்க பார்க்கலாம். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அதிலே தான் வரும், முன்னாடி வரும். கவலைப்படுகிறதினால், அடுத்த வாசிங்க அதேதான். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்ந்து கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, சொல்றாரு, ஆகாயத்து பச்சையை பாரு, அது வேலைக்கு போகிறது கிடையாது, அதுக்கு சாப்பாடு வருது. காட்டு புஷ்பத்தை பாரு, அது வீட்டில் சும்மா தான் இருக்குது, அதுக்கும் ட்ரெஸ் வருது. அப்படிதான் மீன் பண்ணுது. என்ன சொல்லுது? காட்டு புஷ்பங்களை பாருங்க, எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகளும் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும். ஏன் சாலமோனை கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, சாலமோன் தான் வந்து எகிப்தில் இருந்து ஒப்பந்த விலைக்கரையத்தில் ஹோல்சேலில் போய், எகிப்தில் பட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷல், சில்க் வந்து எஜிப்சியன் காட்டன் அண்ட் சில்க் வந்து ரொம்ப ஃபேமஸ். அவர் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா கடையில் போய் வாங்கினா, ரீட்டைலில் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு எங்கே போய் வாங்குறாரு? எல்லாமே ஹோல்சேலில் வாங்குறாரு. 1-2க்கு வாங்கினா பரவாயில்ல, எத்தனை பேருக்கு வாங்கினா பரவாயில்ல, ஒருத்தர் 2 பேருக்கு வாங்குறதுக்குள்ளேயே நமக்கு, இவர் எத்தனை பேருக்கு வாங்கியிருக்கிறார்? கிட்டத்தட்ட போய் வாங்கியிருக்கணும் குறைஞ்சது 1000 பேருக்கு. ஆமாம், எத்தனை பேருக்கு வாங்கியிருப்பார்? அப்போ 1000 பேருக்கு அன்னைக்கெல்லாம் இருந்த பண்டிகைகள்லாம் வேறு, அன்னைக்கு இருந்த பண்டிகைலாம் வேறு. இப்போ நம்ம உதாரணத்தை சொல்கிறேன்னே, நமக்கு ஸ்பெஷலாக 3 பண்டிகை. என்ன பண்டிகை? 3 பண்டிகை: கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, ஈஸ்டர், அப்புறம் ஒரு பர்த்டே, ஒரு வெட்டிங் டே. அப்புறம் சிலவங்க சொல்லுவாங்க, ஒரு நல்லதுக்கு ஒரு கெட்டதுக்கு கூட நல்லது இல்லை அப்படின்வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அது புரியல, நல்லதுக்கு இல்லைன்னா கூட கெட்டதுக்கு எதுக்கு புதுசுன்னு யோசிப்பேன். இப்போ குறைஞ்ச ஒரு 6 பண்டிகைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 6000 பேர், 1000 பேர் இருக்காங்க. எத்தனை சாரி எடுத்துருப்பார் இவர்? 1000 × 6 6000 சாரி எடுக்கணும். இங்கே ஒரு சாரி எடுக்கிறதுக்கே கடை கவுந்துடும். என்ன ஆயிரும்? ஒரு 6000 சாரி எடுத்து 1000 பேரையும் ப்ளீஸ் பண்ணணும். சொல்கிறாரு, சாலமோன் கூட அப்படி போட்டது இல்லையாமா. எப்படி போட்டது இல்லையாமா? அதை காட்டிலும் பெஸ்ட் எது கொடுக்குறாராமா? காட்டு புஷ்பம். நீங்கள் யோசிக்கிறீங்க, காட்டு புஷ்பத்துக்கு எப்படியா ட்ரெஸ், என்ன எப்படி மீன் பண்ணுறாரு? நல்லா கவனிச்சுப்பா, நான் கேட்குறேன். ஒரு புல் இப்படி வளருது, காலையில் புல் வந்து அப்படி வளருது, என்ன கலராக இருக்கும்? க்ரீனாக இருக்கும். ஈவினிங் அப்படியே வந்து அது வாடுது, அப்படியே வாடி ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock ஆகும்போது வாடுது. என்ன கலராக இருக்கும்? எல்லோ கலராக இருக்கும். அப்புறம் நைட்டு வந்து அப்படியே காஞ்சி போய் அடுத்த நாள் காலையில் வந்து காஞ்சிருக்கு. என்ன கலராக இருக்கும்? 24 hours எத்தனை கலரு? அப்போ எத்தனை ட்ரெஸ்ஸு? காலையில் பச்சை, சாயங்காலம் எல்லோ, நைட்டு சொல்கிறாரு 24 hours இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புக்கு போயிடும். எங்கே போயிடும்? காஞ்சிச்சு எங்கே போயிடும்? அடுப்புக்கு போயிடும். இன்றைக்கி பிறந்து நாளைக்கு அடுப்புக்கு போகிறதுக்கே 3 ட்ரெஸ்ஸு, ஒரு நாளைக்கு 24 hours 3 ட்ரெஸ்ஸு அப்படின்னா உனக்கு வந்து அதை காட்டிலும் அதிகம் கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, God is very much concerned about us. நான் யோசித்து பார்க்குறேன், அண்ணாள் வந்து சாமுவேலை கொண்டு போய் ஏலிக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, ஹோமில் விட்டாங்க, ஹாஸ்டலில். சர்ச்சு சாப்பாடு தான், எல்லாம் அங்கே தான். ஆனால் வருஷந்தோறும் அண்ணாள் என்ன செய்வாளாமல் ஒரு சின்ன சட்டையை தைச்சி கொண்டு போய் மகனுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் அம்மாவுக்கு தெரியுது, அந்த பிள்ளைக்கு ஒரு சட்டை அழகாக போட்டு பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த உலக பிரகாரமான தாயே தான் பிள்ளையை நேசித்து கொண்டு போய் தேவனுக்கென்று பொருத்தனை பண்ணப்பட்ட, he was consecrated for the work of God, அந்த மகனுக்கே வருஷம் போய் சின்ன சட்டை தைச்சி கொடுப்பாங்க. அப்படின்னா நீங்கள் ஆண்டவருக்குன்னு இந்த கான்செக்ரேட்டட் வேர்டும் செட் அப்பாட்டும் பரிசுத்தமும் வேறு பிரிக்கப்பட்டது விசேஷத்தை ஒரே இடத்துக்கு கொள்ளுது. உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்கள் உடைக்காக கவலைப்படுவது என்ன?
உணவுக்காக நீ கவலைப்படுவது என்ன சொல்லிட்டு சொல்கிறார். இவைகள் அஞ்ஞானிகள் அப்படின்னா தமிழ் அஞ்ஞானிகள் இருக்குது. நீங்கள் மூல பாஷையில் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பேகன்ஸ், அதாவது அந்நிய கடவுள்களை விக்கிரகங்களை வணங்குறவங்க தான் எல்லாம் தேடுறான். இவைகள்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா நமக்கு தெரிஞ்சிருக்கு. என்னென்னா he knows better than us. ஆண்டவருக்கு நமக்கு என்ன தேவையோ அதை முன்கூட்டியே தெரிந்து செய்து வைக்கிற ஆண்டவராக இருக்கார். நம்ம நினைக்கிறோம் கேட்டதுக்கப்புறம் கொடுக்குறார், அதோடைய ஃபார்முலா. ஆனால் கேட்பதற்கு முன்பாகவே நாவில் சொல் பிறவாதற்கு முன்னமே இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் வளர்ந்தோங்க செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படின்னா நாவில் சொல்லு பிறக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதுக்கு முன்னமே வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்யக்கூடிய அவர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். இந்த ஸ்பெஷல் அப்படின்னாலே, செட் அப்பார்ட் அப்படின்னாலே கொஞ்சம் பெர்சிக்யூஷன் இருக்கும். என்ன இருக்கும் சொன்னாங்க அப்போ? உபத்திரம். சிஸ்டர் தானே சொன்னீங்க. என்ன இருக்கும்? பாடுகள் இருக்கும், உபத்திரம் இருக்கும், பெர்சிக்யூஷன் இருக்கும். இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்குலாம் பெர்சிக்யூஷன் கிடையாது. யாருக்கு பெர்சிக்யூஷன்? தெய்வத்தை தேடுகிற மெய்யான கடவுளை ஆராதிக்கிறவனுக்கு தான் பெர்சிக்யூஷன். ஏனென்றால் யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் செட் அப்பார்ட். ஊழியங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அப்போஸ்டாலிக் அனாயிண்டிங், அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை, பாடு எல்லாமே. பொதுவாக ஊழியர்கள் எல்லாமே பாஸ்டர் தான். நம்மளுக்கு யார்? எல்லாமே பாஸ்டர் தான். நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்காவில் போனீங்கன்னா எல்லாம் பாஸ்டர் தான். அது எல்லாம் பாஸ்டர் கூட கிடையாது, எல்லாம் பாஸ்டர் தான். எல்லாமே யார்? ஆமாம். அப்போஸ்டலிக் அனாயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாஸ்டருக்காச்சும் சர்ச் இருக்கும், இது இருக்கும். அப்போஸ்டலிக் அனாயிண்டிங் அப்படின்னு வரக்கூடிய அந்த லீடர்ஷிப்பில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஆண்டு சொல்ல நீங்கள் போகும்பொழுது பையையாவது காசையாவது செருப்பையாவது ட்ரெஸ்ஸு ஒன்றையும் எடுத்து என்ன செய்யாதீங்க, எதுவும் கிடையாது. ஒய்ஃபு கிடையாது. பவுல் சொல்கிறார், நாங்கள் ஒரு சகோதரியாகி மனைவி கூட்டிக் கொண்டு. ஆமாம். அப்போ ஆண்டர் கேட்பார், நீ ஊர் சுற்றுறதுக்காக வந்திருக்க கலை அப்படின்னு கேட்பார் ஆண்டர். நான் ஆண்டது கேட்டிருப்பேன், நீ ஊழியத்துக்கு வந்தியா, ஒய்ஃபை கூட்டு ஊர் சுற்றுருக்கு வந்தியா? அப்போ அப்போஸ்டல் அனாயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அதான் ஸ்பெஷல். எது? யாரை வேணாலும் கேளுங்களேன், பாஸ்டர் கூட எது பாஸ்டர் ஹையஸ்ட் காலிங் அப்படின்னு சொன்னாங்க, அப்போஸ்டலிக் காலிங் தான் ஸ்பெஷல். ஆனால் ரொம்ப அடி வாங்குறது, உபத்திரம் வாங்குறது எதுவுமே இல்லாத எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்டலிக் அனாயிண்டிங் தான். ஆனால் அத்தாரிட்டி அதில் தான் இருக்குது. ஆனால் சாப்பாடு வெளியே இருக்காது. ஒவ்வொரு இடமா போடுவாங்க, எதுவுமே அவங்களுக்கு சொந்தம் இருக்காது. ஆனால் எங்கே போனாலும் அவங்களுடைய அந்த அத்தாரிட்டி அங்கே இருந்து கொண்டே இருக்கும். எதையும் நீ கொண்டு போகாத, ஒரு குறைவும் கிடையாது. ஆண்டு சொல்கிறார், ஒன்றும் நீ வழிக்கு பைய தடிய காசை ட்ரெஸ்ஸை ஒன்றும் கொண்டு போகாதப்பா. கடைசியில் கேட்குறாரு, நீங்கள் வந்தீங்களே உங்களுக்கு ஏதாச்சும் குறைவு இருந்துச்சா? இல்லை, ஒன்றும் குறைவே இல்லை. அதுதான் அப்போஸ்டலிக் டிஃப்ரென்ஸ். இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தர் சொல்கிறார், அப்போஸ்டலிக் அனாயிண்டிங் என்னென்னா செருப்பு மாதிரி. என்னது? ஆமாம், போட்டுட்டு போவாங்க, எங்கேயோ கழட்டி விட்டு வீடு வரைக்கும் வரும், ஆனால் வீட்டுக்குள்ளே வராது. ஸோ டிஃப்ரெண்ட். அப்போ பெர்சிக்யூஷன், உபத்திரவம் தான் ஒரு மனுஷனை செப்பரேட் பண்ணுது. இப்போ உங்களுக்கு நான் புரியும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். உபத்திரவத்தினால தான் யூஆர் செப்பரேட்டட், யூஆர் மேட் ஸ்பெஷல். ஒரு பாத்திரத்தில் இட்லி வெந்துட்டுருக்கு. என்ன வெந்துட்டு இருக்குது? ஆமாம், அங்கே தோசை வெந்துட்டு இருக்குது. இட்லி பார்க்குது, போர்டில் போட்டிருக்கான், ஹோட்டல் கடை போர்டில் இட்லி 10 ரூபா, ரோஸ்ட் 80 ரூபா. என்ன போட்டிருக்கு? இட்லி பார்க்குது. அதே மாவு யார்? அதே கடை. எதே கடை? ஆட்டினது அதே ஆள், அதே கல், அதே ஆள், அதே கடை, அதே போர்டு. ஊற்றுறது அதே ஆள். தோசை கேட்குதான் ரோஸ்ட்டுக்கிட்ட கேட்டு, ஏய் நம்மெல்லாம் ஒரே இடத்துல தான் வந்தோம், நான் மாத்திரம் 10 ரூபா, நீ மாத்திரம் என்ன நியாயம்? ரோஸ் சொல்லிச்சு அவங்க இவர்ப்பா, நீ அப்படியே உள்ள வெள்ளையாக போயிட்டு வெள்ளையாக வெளியே வர, எப்படி போகிற? அப்படியே ஸ்டீம் பாத் அப்படியே படுத்து அப்படியே மெல்ல அழாக்க அப்படி தூக்கி போட்டு என்ன செய்கிறாங்க, ஸ்டீம் பாத் எடுத்துகிட்டு மெதுவாக என்ன செஞ்சிட நீ. எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு அப்படி கிடையாது. என்னையை வெல்கம் பண்ணுற விதமே வேறு. எப்படி வெல்கம் பண்ணுறாங்க என்னைய? உன்னையை வெளியே எடுக்கும்போது அப்படி தண்ணியை தெளித்து மெல்ல எடுக்கிறாங்க. என்னை வான்னு உள்ளே சொல்லும் பொழுது அடித்து க்ளீன் பண்ணி தான் என்ன செய்கிறாங்க, ஊற்றுறாங்க. இப்போ உன்னை மெதுவாக ஒரே இடத்துல ஊற்றுறாங்க. எண்ணெய் அப்படி ஊற்றி என்ன செய்கிறாங்க, ஈழின்னு இழுக்கிறாங்க. உனக்கு ஸ்டீமில் ஆவியில் எங்கே வேகிற நீ? எனக்கு அப்படி கிடையாது. கீழே விறகு இன்னும் கொஞ்சம் ஏற்றி ஃபயரை இன்க்ரீஸ் பண்ணுறான்.
நீ தண்ணியில் வேகிற, ஏன்னா எதில் வேகிற? எண்ணெயில் வேகிற. எனக்கு சூடு தாங்க முடியாமல் அவன் உன்னை மெல்ல எடுத்து வெளியே வைக்கிறான். நான் சூடு தாங்க முடியும், நானே என்ன செய்கிறேன்? நான் தோசை. நீ மெதுவாக போயிட்டு வரனால நீ 10 ரூபா. நான் இத்தனை பாடு அனுப்பிச்சனால தான் இந்த நெருப்பு, இந்த எண்ணெய், இந்த சூடு இத்தனை பட்டதுனால தான் அவன் சொல்லும் போதே சொல்ல, ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தீந்தண்டா நான் அர்த்தம், ஆனால் ரேட்டு ஜாஸ்தி. ஆமென். இஃப் யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஹேவ் டு கோ த்ரூ பெர்சிக்யூஷன் அண்ட் ட்ரபிள். இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் அப்படின்னா ஸ்பெஷல் தான் வச்சுருக்கிறாங்க, செட்டப்பாடு. அவங்களாம் கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரிங்க, டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. ஆனால் என்ன சில பாடுகள். இயேசு கிறிஸ்து ரொம்ப ஸ்பெஷல். உன்னத பாட்டில் நேசர் எதனால் விசேஷித்தவர்? என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், என் நேசர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. இந்த சிவப்பு அப்படின்னாலே யூஎஸ் பிளட் ஷேட், ரத்தம் சிந்துறவர். அவர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நல்லவனுக்காக ரத்தம் சிந்துறது இருக்கட்டும், பாவிகளுக்காக ரத்தம் சிந்தினார், அதுதான் ஸ்பெஷல். அது நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். இயேசு ஸ்பெஷலாக ஆண்டவர் தன் ஜீவனை நமக்காக கொடுக்கிறவராக அவர் இருந்தார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதில் ஸ்பெஷல் அப்படின்னா, மற்றவர்களுக்கு செய்கிற சில காரியங்களை கர்த்தர் உங்களை ஸ்பெஷலாக வச்சுருப்பார். இன்னொரு இதில் பவுல் சொல்கிறாரு, ஆண்டவர் பவுலின் மூலமாய் விசேஷித்த அற்புதத்தை செய்தார். ஸ்பெஷல் பவர். எல்லாரும் ஊழியம் செஞ்சாங்க. பவுலுடைய உருமார்கள், நிழல்கள் அதெல்லாம் பட்ட உடனே சொஸ்தமானாங்களாமா. பவுலுக்கிட்ட மாத்திரம் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தடவை அவங்க கப்பலில் போகும்போது சொல்கிறாங்க, பெரிய ஒரு ஷிப் ரெக் உண்டாகுது. ஆண்டவர் சொல்ற, பவுலே நீ பயப்படாத, நான் உனக்கு தயவு செய்வேன், நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். எத்தனையோ பேர் அந்த கப்பலில் எத்தனையோ பேர் பிரயாணம் பண்ணுறாங்க. இவற்றை மாத்திரம் கர்த்தர் பேசி சொல்கிறாரு, நீ போக வேண்டிய இடத்துக்கு நான் உனக்கு கொண்டு போவேன். மெலித்தா தீவில் எவன் ஒரு கைதியாக கொண்டு போகப்பட்டானோ, எவனை பாம்பு கடிக்க வந்துச்சோ, எவனை கட்டுவிரியை கடிக்க வந்துச்சோ, அவனை கையெடுத்து வணங்கும்படிக்கு கர்த்தர் மாற்றுகிறவராக இருந்தார். தட் இஸ் தி ஸ்பெஷல் பவர் ஆஃப் அன் அப்போஸ்தலன். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அப்படிப்பட்ட விசேஷித்தவனாய் தேவன் உங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். இன்னொன்று, தானியேலுடைய வாழ்க்கையில் விசேஷித்த ஞானம், விசேஷித்த புத்தி, விசேஷித்த ஆவி. என்ன இருந்துச்சாமா? விசேஷித்த ஞானம், விசேஷித்த புத்தி, விசேஷித்த ஆவி. 10 மடங்கு சாமர்த்தியமாக அவனை பார்த்தாங்களாமா. 10 மடங்கு சாமர்த்தியம். தானியேல் சொல்கிறாரு, கடவுளுக்கு அந்நிய தெய்வத்திற்கு வைக்கப்பட்டதை என்ன செய்ய மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். பருப்பு காய்கறி மாத்திரம் என்ன செய்யுங்க, எனக்கு கொடுங்க. பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு மறைபொருளையும் ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிற தேவனாக இருந்தார். அவன் அங்கே சாப்பிட்ற ஆகாரத்தை முதல் கொண்டு தன்னை வேறுபடுத்தி வச்சுக்கிட்டான். காட் செப்பரேட்டட் ஹிம்செல்ஃப். இப்போ அவன் அந்த வெஜிடேரியன் சாப்பிட்டதுனால, வேறு பிரித்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, நல்லா கவனிங்க, தானியேலை கொண்டு போய் எங்கே போடுறாங்க அப்படின்னா, சிங்கக்கவியில் போடுறாங்க. சிங்கக்கவியில் போட்டப்ப சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. ஏன் சேதப்படுத்தலை அப்படின்னா, சிங்கம் என்ன சாப்பிடும்? சிங்கம் என்ன சாப்பிடுங்க? மாம்சம் சாப்பிடும். என்ன சாப்பிடும்? ஆமாம். இப்போ தானியேல் மாம்சமா, மாம்சம் இல்லையா? ஏன் சாப்பிடல? ஏன் சாப்பிடல அப்படின்னா, அவர் வெஜிடேரியன் பருப்பும் காய்கறியுமா சாப்பிட்டு அவர் கம்ப்ளீட்டாக வெஜிடேரியனாக மாறிட்டார். அப்படின்னா தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி, விசேஷித்த ஞானம், பரிசுத்தாவிக்குள்ளே இருந்தார். he was not human, he was divine. என்ன எப்படி இருந்தாராமா? he was not human, divine. தெய்வீகமானதை சிந்திக்கிறான், தெய்வீகமானதை யோசிக்கிறான், தெய்வீகமான காரில் பார்க்கறதுனால சிங்கத்துக்கு தெரியுது இவன் மனுஷிகம் இவனுக்குள்ள இல்லை. there is nothing human in him. இவனுக்குள்ள தெய்வீக டிவினிட்டி இருக்குது. அதனால் தெய்வீகமானதை நான் செய்யக்கூடாது. ஆனால் மற்றவர்களை தூக்கி போடும் பொழுது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாஞ்சு எலும்புலாம் பிச்சு போட்டுருச்சான். அப்போ விசேஷித்த ஞானம், விசேஷித்த அறிவு, விசேஷித்த புத்தி, தேவர்களுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், பிசாசு, சிங்கம் நம்மை சேதப்படுத்த முடியாது. You are protected, you are provided, the power of God is with you,
since you are special in his sight. தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறனால சொல்கிறாரு, ஆகாயத்தை பற்றி கவனித்து பாருப்பா, அவை விதைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார், அவைகளை பார்த்து விசேஷித்தல். இஸ் த ப்ரொவைடர், காட் ப்ரொவைட்ஸ் யூ. சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறார், சவுலை ப்ரொடெக்ட் பண்ணுறார் ஆண்டவர். தி பவர் ஆஃப் காட், யூ சின்ஸ் யூ ஆர் செப்பரேட்டட். ஆண்டவருடைய பிரசன்னை சொல்கிறாரு, ஏதேன் தோட்டத்தை உருவாக்கப்படும் பொழுது அவருடைய பிரசன்ஸ் கூட இருந்துச்சு. தேவன் என்னோடு கூட வருவது தான் எனக்கு ஸ்பெஷல். அவர் என்னோடு கூட இருக்கிறார். த பிரசன்ஸ் ஆஃப் காட், த ப்ரொவிஷன் ஆஃப் காட், தி பவர் ஆஃப் காட், த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் இட் மேக்ஸ் யூ ஸ்பெஷல் அமங் ஆல் பீப்புள் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை விசேஷித்தவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் சொல்கிறாரு. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.